السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம் எல்லாத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸலவாத் மிக சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இதனை ஓத சொன்னேன் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் ஓதிவிட்டு நாம் நம்முடைய வேலைகளில் தொழிலில் ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதில் வெற்றியை தருவான். அதே போன்று நாம் நம்முடைய கல்வியை தொடங்கினால் அல்லாஹ் அதிலே வெற்றியை தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஸலவாத், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த ஸலவாத்தை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. மீண்டும் ஒரு முறை அந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் குல்லமா ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون என்று வரக்கூடிய இந்த ஸலவாத், இந்த ஸலவாத்தினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை நினைவு கூறும் போதெல்லாம் அவர்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக. மற்றும் அலட்சியம் செய்பவர்களால் அவர்கள் நினைவு கூறாத போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தின் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.